இவன் நம்ம நின்று இருக்கக்கூடிய இடம் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னக்கூட்டி பெண் குழந்தைகள் வந்து பிறந்தாலே வந்து உயிரோட போதிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து இருந்தது. அந்த காலத்துல வந்து பெண் குழந்தைகளை வந்து அந்த காலத்து மக்கள் வந்து பெண்ணுக்கு பணிவிடை செய்பவளாகவும் பெண் என்பவள் தருத்தினி பிடித்தவளாகவும் இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான சூழலா வந்து பெண்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருந்தது. உச்சகட்டமா அந்த காலத்து சமூக மக்கள் பெண் குழந்தைகள் பிறந்தாலே இந்த இடத்துல வந்து உயிரோட கொண்டு வந்து புதைக்கக்கூடிய இடமா வந்து இந்த இடம் வந்து இருந்தது. அந்த இடத்த தான் வந்து நீங்க வீடியோல வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதோடைய பிரச்சாரமா நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இறைத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் வந்து பெண் குழந்தைகளை இழிவா பார்த்தாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பெண் என்பவள் ஒரு இறைவனிடத்திலிருந்து வந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தி, பெண் என்பவள் வந்து ஒரு இறைவன் ஒரு அருட்கொடை, பெண் என்பவள் வந்து ஒரு சொர்க்கத்தினுடைய துடுப்புச்சீட்டு, இப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு பிரச்சாரம் வந்து அந்த காலத்து சமூக மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போய் தெரிவிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு அப்புறம் எந்த சமூகம் வந்து பெண் குழந்தைகளை வந்து உயிரோட புதைச்சதோ அதே சமூக மக்கள் வந்து எனக்கு பெண் குழந்தைகள் கிடைச்சிடாதா, பெண் குழந்தைகள் வந்து நமக்கு பிறந்திராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரச்சாரம் வந்து அவங்களுடைய அந்த சமூக மக்களுடைய மனசுல வந்து ஒரு தாக்கத்தை வந்து இந்த இடம் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹரம் ஷரீஃப்ல இருந்து 70ஆம் நம்பர் கேட்ல இருந்து வெளியில வந்த உடனே வந்து இந்த இடத்த வந்து நீங்க பார்க்கலாம். அந்த இடத்த தான் வந்து இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு வரலாற்று வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடமா வந்து இந்த இடம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரியப்படுத்திக்கிறோம்.